குட்டிங்களுக்கு பால் வேணும். இன்னும் வரைக்கும் இறக்கலினாக்கா என்ன ஆகுறது? எவ்வளோ மழையிலையும் நாங்கள் பால் போட்டிருக்கோம், கொரோனாலையும் பால் போட்டிருக்கோம். அப்படி கூட நன்றி இல்லாத பேசுகிறாங்களே சார் ஜனங்க. புண்ணியமாக போவோம். எங்களுக்கு இந்த கதையே வேணாம். ஆன்லைன் இன்னையோட எடுத்து யாரை கட்டிருக்கோம் தயவு செஞ்சு சொல்லிட்டேன். 4:30 மணிக்கு வந்த தூக்கம் எனக்கு வீட்டு வேலை செஞ்சு உடம்புலாம் வலிக்கிறது. போகணும் சார், முறை செய்கிறோம் சார். நான் இப்போ 90 வயசு மாமியாரோட பென்ஷன் தான் சார் ஓடுது. 10ஆவதுக்கு இன்னும் வீட்டு வேலை செய்கிறேன் சார். இன்னும் என்ன சார் பண்ணுறது? எப்போ பார்த்தாலும் ஏடிஎம் கார்டு கொண்டா, ஆன்லைன் கொண்டா, ஜிபே கார்டு இருக்கா. இன்னும் எத்தனை சார் சப்போர்ட் கேட்குறது? நான் காசு கொண்டு போனால் கார்டு கொடுக்கணும் எங்களுக்கு, எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்குலாம். இதெல்லாம் இப்போதைக்கு தான் இந்த மாதிரி நடவடிக்கைலாம் செய்கிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் கிடையாது. நாங்கள் 8 வயசுலேருந்து பாட்டில் பால் எடுக்கிறோம். எடுத்ததுலேருந்து எங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் தொல்லை வந்ததே கிடையாது. இப்போ தான் ஒரு 6-7 மாதமாக தான் இந்த ரோதனையாக இருக்குது. இன்னத்துக்கு இன்னும் ஆன்லைன் புக் பண்ணோம், அதை பண்ணோம், இதை பண்ணோம். எதுக்கு கொடுக்குறாங்க எங்களுக்கு? எங்களுக்கு காய்ச்சல் கொடுக்குறாங்க. நாங்கள் வீடா பால் போட்டால் தான் எங்களுக்கு 50 ரூபாய். அது கூட கிடையாது. அதுக்கு போய் வீடா ஏறி நாங்கள் உங்களுக்கு ஆதார் கார்டு கொடு, உங்களுக்கு இந்த கொடு, ஃபோன் நம்பரை கொடு, இதெல்லாம் கேட்டு வேணாம் உங்கள்கிட்ட கொடுக்க முடியும். சொல்லுங்கள், எங்களுக்கு ஒரு இது கொடுக்கணுங்க. காலையினா பிரச்சனைனாக்கா இந்த கார்டு கொடுக்க மாட்டேன், நாங்கள் ஆஃபீஸில் பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் இப்போ இங்கே இந்த ஸ்ட்ரைக் நடக்குது. இப்போ என்ன வராது, குழந்தை குட்டிங்களுக்கு பால் வேணும். இன்னும் வரைக்கும் இறக்கலினாக்கா என்ன ஆகுறது? 80 வயசு மேலே இருக்கிறவங்க எப்படி சார் போய் கார்டு போட முடியும்? விஐபி எப்படி சார் நேரில் போய் கார்டு போட முடியும்? சொல்லுங்கள். எப்படி நீங்கள் போட முடியும் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆதார் கார்டு இணைக்கணுன்றாங்க, ரேஷன் கார்டு கொடுன்றாங்க, இப்போ ஓடிபி வேணுன்றாங்க. என்ன சார் இதெல்லாம்? என்ன சார் பாலுக்கு போய் இதெல்லாமா சார் கேட்பாங்க? நியாயமாக இருக்கிற சார். நாங்கள் இதை நம்பி தான் வாழ்வாதாரமே எங்களுக்கு இருக்குது. இந்த பால் வீடு வீடாக எத்தனை பேர் சப்ளை பண்ணுறது தான் வாழ்வாதாரமே இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் நாங்கள் என்ன சார் பண்ணுறது? நாங்கள் என்ன சாவறதா வாழ்கிறதா? சொல்லுங்கள். எல்லா தொழிலையுமா இவ்வளோ பிரச்சனை வரும் சொல்லுங்கள். எவ்வளோ மழையிலையும் நாங்கள் பால் போட்டிருக்கோம், கொரோனாலையும் பால் போட்டிருக்கோம். அப்படி கூட நன்றி இல்லாத பேசுகிறாங்களே சார் ஜனங்க. நன்றி இல்லையா சார்? வயசானவங்க இருக்காங்க சார், 80 வயசானவங்க இருக்காங்க. இந்த ஆன்லைன் சேவையை தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அடிப்பட்ட மக்களுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த பால் சேவை போய் நாங்கள் செய்கிறோமே தவிர எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. கேட்டால் நாங்கள் முழுசாக போடுறோம், பல்க் கார்டு போடுறோம். கஸ்டமரே வந்து கார்டு போட்டு கொடுத்தாச்சு. என்ன 3 மாதத்துக்கு முன்னால் எல்லாமே சொன்னாங்க, கஸ்டமரே வந்து போட்டாச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, கார்டெல்லாம் நிறுத்திட்டு நாங்கள் ஆன்லைனில் தான் பண்ணுவோம். எல்லாமே அவங்கவுங்க ஆன்லைன்லேயே பண்ணிக்கோங்கன்னா நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் சொல்லு? எங்கள் வாழ்வாதாரமே இதை நம்பி தான் இருக்குது. பாலை சடனாக நிறுத்திட்டீங்க. 9ஆம் தேதி வந்து இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. எப்போது 13ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. 9ஆம் தேதி இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. நான் கார்டு சப்ளை பண்ண முடியாது, கார்டு கொடுக்க முடியாது, எல்லா கஸ்டமர் வர சொல்லணும்னா எப்படி சார் வருவாங்க? எல்லாம் வேலை வெட்டி விட்டுட்டு அங்கே வந்து உட்காருவாங்களா சார்? 1 ரூபா தான் சார் கிடைக்கும் ஒரு பாலுக்கு. 21 ரூபாய் 22 ரூபாய்க்கு தான் சார் கிடைக்கும். அந்த 30 ரூபா மாதம் கிடைக்கிற 30 ரூபாய்க்கு எல்லா ஜனங்களும் வந்து நீங்களே சொல்லுங்கள், நியாயமாக சொல்லுங்கள். பப்ளிக்கிட்ட அந்த வாங்கி எடுத்து போய் மொத்தமாக பண்ணுறோம். எல்லா கஸ்டமரும் வர்றதை நாங்கள் வந்து கம்மி பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு ஆள் வந்து எல்லா கஸ்டமரும் நாங்கள் போட்டு தரோம். எல்லா கஸ்டமரும் வந்து ஆஃபீஸ் வந்தாங்கன்னா ஆஃபீஸ் கண்டிப்பாக தாங்காது, அவங்களால போட முடியாது. நெட்டு ஒர்க் பண்ணல, ஆஃபீஸ் பண்ண நெட் ஒர்க் பண்ணல. அப்போ எப்படி பண்ணாங்க சார் சொல்லுங்கள் சார்? வேறு எதுவும் எங்கள் வந்து கார்டு போட்டு கொடுக்கணும், வேறு எதுவும் கிடையாது. அதனால் பப்ளிக் கார்டு தான் நாங்கள் போடுறோம், எங்கள் கார்டு நாங்கள் ஒன்றும் போட்டுக்கல சார். பல்கா கார்டு நாங்கள் போடல, வீட்டில் கஸ்டமர் கார்டு தான் நாங்கள் போடுறோம். சொல்லி பார்க்கலாம். 10 ரூபா நீங்கள் ஏற்றுங்க, நீங்கள் இதுக்கு முன்னே ஏற்றலாம் மாதிரி கூட ஏற்றுங்க. எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. எங்களுக்கு சொல்லி பார்க்கலாம். நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் எங்களுக்கு படிப்பே கிடையாது எங்களுக்கு சார். இது எதுவுமே நாங்கள் வீட்டுங்களை ஒரு 10 வீட்டில் போட்டால் தான் எங்களுக்கு காசு. எங்களுக்கு சொல்லி பார்க்கலாம். வேறு நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் சொல்லி பார்க்கலாம். நீங்களே இந்த மாதிரி பண்ணாக்கா இப்போ இதுக்கு முன்னே பண்ணியிருந்தீங்களா? இப்போ என்ன திடீர்னு உங்களுக்கு ஆன்லைனும் வேணாம், எங்களுக்கு பொன்லைனும் வேணாம். எங்களுக்கு தயவுசெய்து சொல்லிட்டு உங்களுக்கு புண்ணியமாக போவோம். எங்களுக்கு இந்த கதையே வேணாம். ஆன்லைனு இன்னையோட எடுத்து யாரை கட்டிருக்கோம் தயவுசெய்து சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நம்மளால முடியாது. ஆதார் கார்டு கொடுத்துக்கிறாங்க, எங்கள் கையில் இருக்குது ஆதார் கார்டு. ஆவின்னு ஆதார் கார்டு எல்லா பால்லாம் சப்ளை பண்ணுங்க, வீடு வீடாக கேளுங்க. வெளியே தனியார் பால் போட விடாதீங்க அப்படிலாம் சொல்லிக்கிறாங்க. நாங்கள் எத்தனை வருஷமாக போடுறோம், 40 வருஷமாக பால் போடுறோம். இப்போ வந்து ஆன்லைனில் கூட நாங்கள் படிக்க எழுத தெரியாதுங்க. ஆன்லைனில் எப்படி கொடுக்குறது சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள்.